வணக்கம் மக்களே, நான் தான் ஜாக்சன். ஸோ இந்த வீடியோ டைட்டில் பார்த்துருப்பீங்க, பேங்க் எக்ஸாம் படிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இந்த டைட்டில் வச்சிருக்கேன்னா, கேட்சி கேண்டிலாம் வைக்கல, உண்மையான விஷயத்தை தான் இங்கே பேச போறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பேங்க் எக்ஸாம் எனக்கு வேணான்னு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறாங்க. உன்னால முடியும்னு நினச்சிதான் நீ உள்ள வந்த. உன்னை நம்பி எத்தனை பேர் இருக்காங்க, உனக்கு எவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ காசை நீ இன்வெஸ்ட் பண்ணியிருப்ப எக்ஸாமுக்குன்னு சொல்லிட்டு. உனக்கு நம்பி எவ்வளோ பேர் இருப்பாங்க, உன்னைய கலாய்க்கிறதுக்குன்னு எவ்வளோ பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாம் பார்த்தேன்னா நீ ஸ்கிப் பண்ணிட்டு போகும்போது சந்தோஷப்படுவாங்க. உங்க அப்பா அம்மா பட்ட கஷ்டங்கள், அவங்க இவ்வளவு நாள் உனக்கு பண்ண சப்போர்ட், டீ ஆத்தி கொடுத்தது, சாப்பாடு ஊட்டி விட்டது எல்லாமே வேஸ்டா போயிடும். ஸோ தயவு செய்து பேங்க் எக்ஸாமை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ற மாதிரி இருந்தா நீ படிக்க வராத. எதுக்கு வர? ஓடி போயிருங்கிட்டாது, படிக்க வராத, வேஸ்ட். நான் என்ன சொல்றேன்னா, இந்த பிகினர்ஸ் இருக்காங்கல்ல, இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 3 மாசம் கிட்ட படிப்பாங்க ஒரு இன்ஸ்டியூட்ல, சரியா? இல்லை ஒரு பேக்கேஜ் வாங்கி படிப்பாங்க. ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்ஸ் எழுதுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா மார்க் வராது. ஒரு 50 கட் ஆஃப் வச்சிருக்காங்கன்னா ஒரு 20 தான் வரும்னா அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க சில பேர். சில பேர் மன வலிமை வச்சு 2வது ப்ரிலிம்ஸ் எழுதி அதுவும் ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா விட்டு போயிடுவாங்க. இதே ஆவரேஜ் பெர்ஃபார்மர் எடுத்தோம்னா அவனுக்கு மெயின்ஸில் பார்த்தீங்கன்னா போய்கிட்டே இருக்கும். ஓரளவு வெயிட் பண்ணுவான், ஓரளவுக்கு மேல் நம்மளிடம் பொறுமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவான். அதே டாப்பர்ஸ் எடுத்தோம்னா 0.5 1 மார்க் அப்படின்றதுல போகும். அவன் என்ன செய்வான், ஒரு 3-4 வருஷம் படிச்சு ரொம்ப வெக்ஸ்ல இருப்பான். அவன் நமக்கு வேணாண்டா போகுதான்னு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவான். நீங்க நல்லா யோசித்து பாருங்க, எவ்வளோ காசை இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, எவ்வளோ பேர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க, நீங்க படிக்கும் போது எவ்வளோ மெமரிஸ்லாம் நடந்திருக்கும். அது எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ண போறீங்களா மக்களே? நான் கேட்கிறேன், தயவு செய்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க எக்ஸாம். அது மட்டும் தான் சொல்லிட்டேன். நீ வரேனா பாஸ் ஆவேனா நீ பேங்க் எக்ஸாம்ல கைவை, இல்லாட்டி வராது. நிறைய பேர் இங்க 7 வருஷம் ஆகி கூட கிளியர் பண்ணியிருக்கான். அவ்வளோ வெறி கொண்டு மன வலிமை கொண்டு இருக்காங்க. அப்படின்னா மன வலிமை, அந்த மன வலிமை மட்டும் எவனுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கோ அவன் மட்டும்தான் இங்க நின்று நான் தான்டா இங்க ரங்கராஜா பாண்டியன், பாண்டியனா சக்திவேல் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ தயவு செய்து ஸ்கிப் பண்ற மைண்ட் செட்டை விட்டுட்டு, நான் படிக்கணும்டா, பாஸ் ஆகண்டா, இதை விட்டா நமக்கு வேற நாதி இல்லடா, நம்ம அப்பா அம்மா நம்மளை நம்பிட்டாங்கடா, நம்மளை நம்பி நம்ம குடும்பம் இருக்குடா, நம்ம இதில் பாஸ் ஆகலாம், நம்மளை நிறைய பேர் சுற்றி உள்ளவங்க கலாய்ச்சி செஞ்சிருவாங்கடா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியும் மக்களே. நான் உங்களை திட்டுறதுக்காண்டி இந்த வீடியோ போடல, புரிய வைக்கிறேன். பேங்க் எக்ஸாமை இந்தந்த தருணத்தில் ஸ்கிப் பண்ணுவாங்க. பிகினர்ஸ் பார்த்தீங்கன்னா காசு கட்டி படிச்சிருவாங்க, சரியா? படிச்சுட்டு அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்ஸ் செகண்ட் ப்ரிலிம்ஸ்லேயே அவன் ஃபெயில் ஆகும்போது உடனே விட்டு போயிடுறது. நீங்கள் ஒரே ஒரு விஷயம் மட்டும், நான் சொல்கிறத மட்டும் நல்லா தெளிவாக கேட்டுக்கங்க. இதை நீங்கள் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணுறதை விட்டுட்டு உங்களால் கிளியர் பண்ணி மூவ் ஆன் ஆகி போக முடியும். என்ன அப்படின்னா, நீங்கள் எத்தனை தடவை ஃபெயில் ஆகுறீங்களோ, இல்லை எந்த ப்ரிலிம்ஸ் எந்த மெயின்ஸில் ஃபெயில் ஆகுறீங்களோ, ஃபெயில் ஆகிற இடத்துல நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி உங்களால் கண்டுபிடிக்க முடியாது சில பேர்னால. ஒருவேளை நீங்களே கண்டுபிடிச்சா அந்த தப்பை திருத்திக்கங்க. அப்படி இல்லாட்டி உங்கள் மென்டார்ட்டையோ இல்லை உங்கள் டீச்சர்ட்டையோ, இல்லை வாங்க என்கிட்ட வாங்க, நான் தான் இருக்கேன், வெட்டியாக தானே இருக்கேனா, என்கிட்ட வாங்க, உங்களுக்கு சொல்கிறேன், இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்கப்பா, இதை மட்டும் நீ சரி பண்ணிட்ட, இதை மட்டும் பண்ணிட்ட அப்படின்னா கண்டிப்பாக நீ ஜெயிச்சிருவா அப்படின்னு ஒன்று அனலைசிஸ் பண்ணி நான் சொல்லிடுவேன். சில பேருக்கெல்லாம் தெரியாது. சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு டாப்பர்லாம் நான் பார்த்துருக்கேன். அந்த டாப்பருக்கு, சார் நான் எனக்கு எதில் மார்க் போகுதுன்னே தெரியல சார், நானும் பார்க்குறேன் 0.5 போய்கிட்டே இருக்கு. அப்போ ஏதோ ஒரு இடத்துல உனக்கு தப்பு இருக்கு, சரியா? இல்லை உனக்கு விதி வரி என்னன்னு தெரியல, ஆனால் ஏதோ ஒரு இடத்துல மிஸ்டேக் இருக்கு, சரியா? அதை திருத்து, கண்டிப்பாக நீ ஜெயிப்ப. அதை மாதிரி அடுத்தவனை அப்படி பண்ணுறான் இப்படி பண்ணுறான், இங்கே அடுத்தவனை பார்த்தா நமக்கு வேலைக்கே ஆகாது மக்களே. அடுத்தவன் ஒன்று சொல்லுவான், வேஸ்ட் பரமா, நமக்கு பார்த்தேன்னா சிவாஜி என்ன சொல்றது, படிக்க முடியலை, வேணாம் நம்ம விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கிளப்பி விட்டு அவன் போய் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்பான். நீங்கள் கிளம்பி போயிருவீங்க இன்ஸ்டியூட்டை விட்டு. இப்படி தான் நடக்கும். நல்லா யோசித்து பாருங்க. ஒரு இன்ஸ்டியூட்ல நீங்க படிக்க போறீங்க, ஒரு 200 பேர் உங்களோட பேட்ச்ல சேர்றாங்கன்னா அந்த இன்ஸ்டியூட்ல நீங்க ஒரு வருஷம் கழிச்சு பாருங்க, 10 பேர் தான் உட்காந்து படிப்பா. அதுதான் அந்த மன வலிமை இருக்கவே மட்டும்தான் ஜெயிக்க முடியும். நீ ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, எத்தனை அடி விழுந்தாலும் பரவாயில்ல, என்னையா நீங்க இன்ஸ்டா ரீல்ஸ்லாம் பாருங்க, அதே மோட்டிவேட் பண்ணுவேன் அவங்கள. எத்தனை தடவை கீழே விழுந்தாலும் என்ன செய்யணும், இப்படி கீழே விழுந்துட்டோம்னாலுமே எந்திரிச்சு அப்படி ஸ்டைலா நிக்கணும், அப்பதான் நம்ம ஜெயிக்க முடியும், சரியா? ஸோ கீழே ராயல் பாஸ் லிங்க் வச்சிருக்கேன், இன்னைக்கு ஆஃபர் போய்கிட்டு இருக்கு, மறக்காம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அதுல எல்லா எக்ஸாமுக்கான வீடியோ கோர்ஸும் மார்க் டெஸ்ட் எல்லாம் இருக்கு, பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. இப்பயும் சொல்றேன், திரும்பியும் சொல்றேன், நீ இந்த அப்பா சொல்றாங்க, ஆட்டுக்குட்டி சொல்றாங்க, காலேஜ் சேர்ந்தோடனே நான் ஒரு வேலைக்கு போகணும், எல்லாருமே கவர்மெண்ட் எக்ஸாம்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு போய் ஒரு இன்ஸ்டியூட்ல சேரக்கூடாது. நீ ஃபிக்ஸ் பண்ணணும், மன வலிமையோட இதுக்குள்ள நான் போனேன்னா இதாதான் ஆவேன், சரியா? அப்படி இல்லாட்டி நான் அதுக்குள்ள போவே கூடாது, புரிஞ்சா?
அப்படி மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்க, நீங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்க. இதான் உங்களுக்கு இன்னைக்கான மோட்டிவேஷன். உங்கள் ஜாக்சன்.